இன்றைக்கி ஒரு கஸ்டமரு ஆரி ப்ளவுஸ் போடுறதுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அவங்க கொடுத்துட்டு போகும்போது ஒன்று சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஒருத்தவங்க கிட்டே போட்டேன், அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா இல்லை, மணியெல்லாம் கருத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மணி வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நல்லா இருக்கும், வருஷ கணக்கிலலாம் வச்சுருக்க முடியாது, கருத்து தான் போகும் யார் போட்டாலும். நாம் கொஞ்சம் ப்ளவுஸை இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தா, பீரோவில் தான் வச்சுருக்கோமே அப்படின்னு அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுருந்தா கொஞ்ச நாளைக்கு வரும். இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இருக்கிறதுக்கு நார்மலாக வாஷ் பண்ணாத ட்ரை கிளீனிங் கொடுக்கலாம். ஆரி ஒர்க்லாம் ரொம்ப நாளைக்கு பீடு ஒர்க்லாம் இருக்காது, ஒரு மாதிரி கருத்து போகும், பெயிண்ட் உறிஞ்சிரும், இந்த மாதிரி தான் இருக்கும். யார் போட்டாலுமே அப்படி தான் இருக்கும். இந்த சுகர் பீடெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிடும் கொஞ்ச நாள். ஆனால் இந்த ப்ளவுஸ் பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது. இவ்வளோ சேஃப்டியாக தான் வச்சுருக்கேன், கவருக்குள்ளே தான் வச்சுருந்துருப்பேன். அப்போவும் இந்த பீடெல்லாம் கருத்து இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதை இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தான் கருப்பாக நீளமாக இந்த மாதிரிலாம் மாறிடும். தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி பீடு ஒர்க் யார் பண்ணாலுமே வீணாக தான் போகும். கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி என்னோடய ப்ளவுஸ்லாம் கவர் பண்ணி தான் வச்சுருப்பேன். பீரோவில் வச்சுருந்தாலுமே கவர் பண்ணி தான் வச்சுருப்பேன். கொஞ்ச நாளைக்கு இருக்கும். கிறிஸ்டல் ஒர்க்கு நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் நாளைக்கு வரும். இந்த மாதிரி பீடு ஒர்க்கு வராது. ஜர்தோசி ஒர்க்கு அது சூப்பராக இருக்கும். ஜர்தோசி வந்து வீணாகாது, கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஜர்தோசிலே பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஒர்க் அதிகமாக ரேட் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். பீடு ஒர்க்கு இதே டிசைனை நம்ம ஜர்தோசியில் பண்ணோம்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். கட் பீடு கலர் மாறும் தான். கிளாஸ் பீடு கொஞ்ச நாளைக்கு இருக்கும். சுகர் பீடெல்லாம் கண்டிப்பாக கலர் மாறிடும். சுகர் பீடு, 2mm பீடு, 3mm பீடு, இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் தோல் உறிஞ்சி வந்துடும். கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே ஒர்க்கை கட் பீடு அதில் பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும். கிறிஸ்டல் ஒர்க் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய நாள் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம், சில வருஷங்களுக்கு வச்சுருக்கலாம். சாரீக்கு தகுந்த மாதிரி பட்டு சாரீலாம் நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். கிறிஸ்டல் ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்கும் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீடு ஒர்க்கு கொஞ்ச நாளைக்கு தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வீணாக போயிடும். யார் செஞ்சாலும் வீணாக போயிடும். அதனால் அவங்கள குறை சொல்கிறதில்ல, எந்த இதுவும் இல்லை. நம்ம என்ன காஸ்ட்டுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கவர் பண்ணியும் வச்சுருக்கணும். கவர் பண்ணி வச்சுருந்தா ஒரு 2 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். 2-3 வருஷத்துக்கு இருக்கலாம். அதுக்கு மேலெலாம் என்ன ஒர்க்காக இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்டியாக நம்ம போட்டு தைச்சாலும் இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் நான் என்னோடய பழைய ப்ளவுஸ் ஒன்று இது வச்சுருந்தேன். இதையும் அவங்கக்கிட்ட காமிச்சேன். இந்த மாதிரி யார் பண்ணாலும்
கெட்டு போகும், வீணாக போகும் தான் இது, கருத்து போகும். அதனால் ஒருத்தரை திட்டி இன்னொருத்தவங்கள நல்லது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். யார் செஞ்சாலுமே இந்த ஒர்க்கு கஷ்டம்தான். ஜர்தோசியும் கிறிஸ்டல் பீடில் செய்கிற ஒர்க்கும் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா ஜர்தோசியில் பண்ண சொல்லி சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட. நான் என்கிட்ட வர கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் வீணாக போயிடும், இந்த பீடில் பண்ணால் இப்படி இருக்கும், இவ்வளோ காஸ்ட் ஆகும், அதையும் சொல்லிவிடுவேன். அவங்க பரவாயில்லை எனக்கு இதே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இந்த மாதிரி பீடில் பண்ணி கொடுப்பேன். சில பேர் கிறிஸ்டலில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ கிறிஸ்டல்லையும் பண்ணி கொடுப்பேன். ஜர்தோசி கிறிஸ்டல் கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ளவுஸ் வீணாக போகாத இருக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ்ன்னு சொல்ல வந்துட்டியா அப்படின்னு கேட்காதீங்க, தெரியாதவங்களுக்கு தான் சொன்னேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. நேற்றுக்கு என்கிட்ட கொடுக்க வந்த அக்கா அந்த மாதிரி சொன்னதாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்தேன்.